5.4 7 சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசின்னு ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த லைனுக்கு ஈக்குவேஷனையும் இந்த லைனுக்கு ஈக்குவேஷனும் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஏசி பர்பண்டிகுலர் டு இந்த லைன் இல்லையா, ஏசிக்கு பர்பண்டிகுலராக இந்த லைன் இருக்குது. ஏன்னா 90 டிகிரி சொல்லிட்டாங்க அவங்க, பாருங்கள் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போது இது வந்து ஏசிக்கு பர்பண்டிகுலராக அந்த லைன் இருக்குது. இந்த லைனுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல நான் இதை வச்சு M1 கண்டுபிடிப்பேன். அப்புறம் இந்த M1 வச்சு இந்த M2 கண்டுபிடிப்பேன். இந்த M2வும் இந்த ஒரு பாயிண்ட்டையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், ஏசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். சொல்யூஷன் ஏ என்னது -3, 0, சி 12, 3 இல்லையா, x1 y1 x2 y2 ஸ்லோப் நான் கண்டுபிடிக்கலாம். M1 ஈக்குவல் டு என்னது y2 -y1 டிவைடட் பை x2 -x1 ஈக்குவல் டு y2 என்னது 3, y1 0 இல்லையா, மைனஸ் டிவைடட் பை x2 என்னது 12, இது 3 இல்லையா, -3. ஏற்கனவே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அப்போ -3 இது எப்படி எழுதலாம், 3/12 + 3 இல்லையா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இது எப்படி எழுதலாம், 3/15. கேன்சல் பண்ணால் என்ன வரும், கேன்சல் பண்ணால் 1, இது 5. அப்போ M1 ஈக்குவல் டு 1/5. சரியா, ஆனால் இது பர்பண்டிகுலர் சொல்லிட்டான் இல்லையா. அப்போ இதோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னு கேட்டால் M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 இல்லையா. இதான் ஃபார்முலா. எனக்கு M1 தெரியும், இதை வச்சு நான் M2வும் கண்டுபிடிச்சிருவேன். M1 1/5 இல்லையா, இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1. அப்போது இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும், M2 ஈக்குவல் டு -5. அப்போது இந்த ஸ்லோப் என்னது -5, இந்த ஸ்லோப் என்னது 1/5 ஆச்சா. இப்போது ஒரு ஸ்லோப்பும் கிடச்சிச்சு, ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிச்சு. இது ரெண்டுத்தையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 1 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், M1 M2 கிடச்சிச்சு, இந்த லைனோட ஸ்லோப் கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு கோஆர்டினேட்ஸும் கிடச்சிருக்கு, ஒரு வெர்டிசஸும் 10, -2. இது எப்படி அதெல்லாம் x1 y1 இந்த ஒரு ஸ்லோப்பையும் ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்தா என்ன ஃபார்முலா, ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணால் y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x - x1. y - y1 அது y -1 இல்லையா, -2 ஈக்குவல் டு m என்னது -5 x -10. அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, y + 2 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5x இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 50. இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், y -5x, இது அந்த பக்கம் போச்சுன்னா -y, அப்புறம் ஏற்கனவே +50 இருக்குது, இது அந்த பக்கம் போச்சுன்னா -2 ஈக்குவல் டு 0. அப்போது 5x - y + 48 ஈக்குவல் டு 0 இல்லையா. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, அந்த மைனஸ் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பை -1 16 5x, இது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ப்ளஸ் ஒய்ஏ -48 ஈக்குவல் டு 0 ஆச்சுங்களா. அப்போது இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 5x ப்ளஸ் ஒய் -48ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமோ. இப்போ இந்த லைன் எடுக்கிறோம், 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு பர்பண்டிகுலர் இது இருக்கு இல்லையா. அப்போ இதோட ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ என்னது, சி என்னது, பி எடுத்துக்கலாம். பி 10, -2, சி என்னது 12, 3. அப்போது இது என்னது x1 y1, இது x2 y2. ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா, M1 இதை நான் M1 எடுத்துக்கிறேன், இதை M1 எடுத்துக்கிறேன். ஏன்னா இது M1 எடுத்தேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது M1 நான் எடுத்துக்கிறேன். M1 எடுத்ததால் இங்கே M4 M3 தான் எடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. இது தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுனால M1 எடுத்துக்கிறேன்.
m1 ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 m1 y2 என்னது 3 y1 மைனஸ் 2 மைனஸ் 2 இல்லையா? அப்போது 3 மைனஸ் 2 டிவைடட் பை x2 என்னது 12 மைனஸ் 10 ஈக்குவல் டு 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? ப்ளஸ் 2 டிவைடட் பை 2. ஆமாம், 12 மைனஸ் 10 2. அப்போ ஈக்குவல் டு m1 ஈக்குவல் டு 5/2. அப்போது நமக்கு தெரியும் அந்த லைன் எப்படி பர்பண்டிகுலர் தானே இருக்குது. அப்போது m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 வரணும் இல்லையா? நான் இதை வச்சு நான் m2 கண்டுபிடிக்க போகிறேன். m1 5/2 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. இதை காசு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இது அந்த பக்கம், இது மேலே போய்டும், இது கீழே வந்துடும். அப்போது m2 ஈக்குவல் டு -2/5. -2/5. அப்புறம் இங்கே பாருங்கள், இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிட்டேன். என்னது இந்த ஸ்லோப்? என்னது m1 ஈக்குவல் டு 5/2. இந்த ஸ்லோப் என்னது m2 ஈக்குவல் டு -2/5 இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். இதையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு நான் இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், -3,0 -3,0 இங்கே பாருங்கள், ரெண்டும் கிடச்சிச்சு இல்லையா? அப்போது இதை வச்சு நான் 1 பாயிண்ட் ஃபார்மில் என்னது y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. இது x1, இது y1. y மைனஸ் 0 ஈக்குவல் டு m2 என்னது -2/5 x மைனஸ் -3. அப்போது y வெறும் y தான், இது 0 இல்லையா? y ஈக்குவல் டு -2/5 x ப்ளஸ் 3. இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5y ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு 2x, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, சாரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, 2 × 3 6. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை அந்த பக்கம் கொண்டு போய் என்ன வரும் பாருங்கள். -2x இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் இல்லையா? -5y ஏற்கனவே -6 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் வரலாமா? வரக்கூடாது இல்லையா? அப்போது மல்டிப்ளை பை -1 பண்ணால் என்ன வரும்? 2x ப்ளஸ் 5y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அந்த ரெண்டு லைனோட ஆல்டிடியூடு இதுதான். இது பியோட ஆல்டிடியூடு, இது நம்ம கண்டுபிடிச்சது. இது ஏவோட ஆல்டிடியூடு, அவ்வளோதான்.